பீகாரில் தனிஷ்க் நகைக்கடையில் துப்பாக்கி முனையில் கொள்ளை நிகழ்ந்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பீகாரில் தனிஷ்க் நகைக்கடையில் துப்பாக்கி முனையில் நடந்த கொள்ளை சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. அர்ரா பகுதியில் உள்ள தனிஷ்க் நகைக்கடையில் 25 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் கொள்ளை போயின. கையில் துப்பாக்கிகளோடு நுழைந்த கொள்ளையர்கள் நகைக்கடை ஊழியர்களை மிரட்டி கொள்ளையடித்து சென்ற காட்சி வெளியாகியிருக்கிறது. விவரங்களுடன் எதிர்க்கிறார் செய்தியாளர் கணபதி. சிசிடிவி காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. துப்பாக்கி முனையில் ஊழியர்கள் எல்லோரையும் ஒரு பக்கம் நிற்க வைத்துவிட்டு அவர்கள் கொள்ளையடிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இதுகுறித்து என்ன துப்பு துலங்கி இருக்கிறது, என்ன விவரம்? முதல் கொள்ளை என நாம் கேள்விப்படுகிறோம். அத்தகைய நிகழ்வுதான் பீகார் மாநிலத்திலே நடைபெற்றிருக்கிறது. டாடா குழுமம் நடத்தி வரும் தனிஷ்க் நகை கடையிலே பட்ட பகலிலே இந்த கொள்ளை நடந்திருக்கிறது. 8 அல்லது 9 கொள்ளையர்கள் துப்பாக்கிகளுடன் அங்கே வந்து, சிறிய துப்பாக்கிகள், பெரிய துப்பாக்கிகள் என பல வகை துப்பாக்கிகளுடன் அங்கே வந்து அங்கு பணிபுரிந்திருந்த ஊழியர்கள் மற்றும் காவலாளிகள் அனைவரையும் ஒரு ஓரமாக துப்பாக்கி முனையிலே மிரட்டி நிற்க வைத்துவிட்டு அந்த கடையில் இருந்த நகைகள் அனைத்தையும் கொள்ளையடித்து சென்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 25 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள் திருடப்பட்டிருக்கின்றன என அந்த ஷோரூமுடைய மேனேஜர் குமார் மிருத்யுஞ்சய் தெரிவித்துள்ளார். இதிலே பல வகையான வளையல்கள், சங்கிலிகள் மற்றும் வைர நகைகள் ஆகியவையும் அடக்கம். எப்படி பட்ட பகலில் இத்தகைய கொள்ளை நடைபெற்றது? இவ்வளவு பெரிய கொள்ளை நடைபெற்ற போது 7, 8, 9 கொள்ளையர்கள் கடையில் வேலை பார்க்கும் அனைவரையும் துப்பாக்கி முனையிலே மிரட்டி ஒரு பக்கமாக நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். ஒரு சிலரை தாக்கியும் இருக்கிறார்கள். ஷோரூமில் உள்ள அனைத்து நகைகளையும் கொள்ளையடித்து சென்றிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலிலே போலீசாரோ அல்லது வேறு யாருமோ இவர்களை ஏன் தடுக்கவில்லை? காவல்துறைக்கு இது பற்றி தகவல் கிடைத்ததா இல்லையா என பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. ஆகவேதான் இது தொடர்பாக உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும் என பீகார் அரசு தெரிவித்திருக்கிறது. பீகார் மாநிலத்திலே சட்டம் ஒழுங்கு நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது என்பதை காட்டும் வகையிலே இந்த நிகழ்வு அமைந்திருப்பதாக கருதப்படுகிறது. ஆகவேதான் மிகவும் அதிர்ச்சிகரமான இந்த கொள்ளை சம்பவம் குறித்து தற்போது விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பார்ப்பதற்கே மிகவும் அச்சம் தரக்கூடிய வகையில் இருக்கிறது இந்த சிசிடிவி காட்சிகள். இது தொடர்பாக விசாரணை நடத்தப்படும் என்று நம்பலாம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.